கோவை கிணத்துக்கடவு தொகுதியில் இன்று விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் நாம் தமிழர் கட்சியின் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பானுப்பிரியா செந்தில்குமார் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். கோவை மரப்பாலம் பகுதியில் அமைந்துள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிக்கு சென்ற அவர் வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்தார். தேர்தல் களத்தில் தீவிரமாக பணியாற்றி வரும் அவர் வாக்குப்பதிவு நாளான இன்று காலையிலேயே வந்து தனது வாக்குப்பதிவினை செலுத்தியது அக்கட்சியினரிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. வாக்களித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய பானுப்பிரியா செந்தில்குமார், ஜனநாயகத்தின் மிக உயரிய கடமையான வாக்களிப்பதை அனைவரும் தவறாமல் செய்ய வேண்டும். குறிப்பாக நமது உரிமைகளை நிலைநாட்ட 100% வாக்குப்பதிவு என்பது மிகவும் அவசியமானது என்று வலியுறுத்தினார். மேலும் முதன்முறையாக வாக்கு செலுத்த வந்துள்ள இளைய தலைமுறை வாக்காளர்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்த அவர், நாட்டின் மாற்றத்திற்காக இளைஞர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அனைவருக்கும் வணக்கம். நான் நாம் தமிழர் கட்சியின் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பானுப்பிரியா செந்தில்குமார். அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும். அது ஒவ்வொரு மனிதரோட ஜனநாயக கடமை. தவறாமல் வந்து வாக்களிங்க. 100% வாக்கு வந்து நம்மளுக்கு பதிவாகணும். புதுசாக ஓட்டு போடுறவங்க, புதிதாக ஓட்டு போடும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். 2026 தேர்தல் நம் தமிழ் மண்ணுக்காகவும் நம் தமிழ் மக்களுக்கான அரசியலாகவும் இருக்க வேண்டும். சிந்திச்சு வாக்களிக்க வேண்டும். நன்றி. நாம் தமிழர்.